வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகங்களின் அறிக்கையின்படி உக்ரைன் விமானப்படைக்கான முதல் டசால்ட் 2000 போர் விமானம் உக்ரைனில் போய் இறங்கியுள்ளது. இந்த வளர்ச்சியுடன் உக்ரைன் அதன் முதலாவது அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானத்தின் வருகையை தொடர்ந்து அதன் இரண்டாவது மேற்கத்திய தயாரிப்பு போர் விமானத்தை பெறுகிறது. முதலாவது F-16 விமானம் கடந்த கோடையில் உக்ரைனுக்கு போய் சேர்ந்தது. உக்ரைனில் ஒரு போரை புட்டின் தொடங்கிய காலத்தில் உக்ரைனுக்கு மேற்கத்திய தயாரிப்பு போர் விமானங்கள் போய் செல்வது நடக்க முடியாத காரியம் என்றே கருதப்பட்டது. அது புட்டினின் மிகப்பெரிய சிவப்பு கோடு என்று மேற்கு நாடுகள் கருதின. ஆனால் நாளாக புட்டினின் மிகப்பெரிய சிவப்பு கோடுகளை உக்ரைன் அளித்த போது புட்டினால் பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லை. எல்லாமே எச்சரிக்கை, மீண்டும் எச்சரிக்கை, அதன் பின் நீண்ட மௌனம் என்பது ரஷ்ய பலவீனத்தை வெளிக்காட்டியது. அதன் பின்னரே F-16 விமானங்களை உக்ரைனுக்கு கொடுக்க மேற்கத்திய நாடுகள் முன்வந்தன. F-16 விமானங்கள் உக்ரைனுக்கு போனால் அவை ரஷ்ய தாக்குதலில் பஸ்மமாகி போய்விடும். உக்ரைனில் இருந்து ஒற்றை F-16 விமானம் கூட மேலிட முடியாது என்று சவால் விட்ட ரஷ்ய ஆதரவு தமிழ் ஊடகங்களும் உள்ளன. ரஷ்யாவால் ஒற்றை F-16 விமானத்தை கூட இந்த நிமிடம் வரை அளிக்க முடியவில்லை. சரி, போர் முழக்கமிட்ட தமிழ் ஊடகங்களில் இன்று உக்ரைன் போர் பற்றி ஏதாவது வருகிறதா என்று பாருங்கள். இன்று வேண்டாம், இந்த வாரம் வந்ததா என்று பாருங்கள். வாரம் வேண்டாம், கடந்த 3 மாதங்களில் வந்ததா? வராது. காரணம் உங்களுக்கே தெரியும், அல்லது இப்போது புரியும். உக்ரைனுக்கு அமெரிக்காவும் வேறு மேற்கத்திய நாடுகளும் ஆயுதம் கொடுத்தது பணத்துக்காக அல்லது கடலில் கொடுக்கப்பட்டது என்று அவர்களது அபிமான ஊடகங்கள் கூறியதை நம்பிய தமிழர்களும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் பாவம். சரி, இந்த விவகாரம் என்ன? முதலில் மிராஜ் 2000 உக்ரைனுக்கு போய் சேர்ந்ததை பிரெஞ்சு ஆயுதப்படைகளின் அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னோ உறுதிப்படுத்தினார். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அந்த நேரத்தில் கடந்த ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி வெளியே சொல்லப்படாத எண்ணிக்கையிலான விமானங்களை உக்ரைனுக்கு மாற்றும் திட்டத்தை அறிவித்ததை அவர் நினைவு கூர்ந்தார். உக்ரைனிய விமானிகள் பிரான்சில் பல மாதங்கள் பயிற்சி பெற்ற நிலையில் அவர்கள் இப்போது உக்ரைன் மீது வானத்தை பாதுகாக்க உதவுவார்கள் என்று லெகோர்னோ மேலும் கூறினார். உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சால் மேலும் உறுதிப்படுத்தல் வழங்கப்பட்டது. 2 இறக்கைகள் கொண்ட மிராஜ் 2000 கொடுக்கப்பட்டுள்ளது அசல் புகைப்படத்தில் தெரிகிறது. உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சின் மேற்கூறிய அறிக்கையும் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கியின் நன்றி செய்தியும் ஜெட் விமானங்களை பன்மையில் குறிப்பிட்டிருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட மிராஜ் வந்ததா என்பதை பிரான்ஸ் தெளிவுபடுத்தவில்லை. 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் முதல் மிராஜ் 2000 விமானங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அழைக்கப்பட்ட அசல் திட்டத்திற்கு இணங்க டெலிவரி செய்யப்படுகிறது. உக்ரைனுக்கு பயன்படுத்தப்படும் மிராஜ் 2000கள் பற்றிய வதந்திகள் முதலில் வெளிவந்த போது கேள்விக்குரிய விமானம் தற்போது பிரான்சால் இயக்கப்படும் நவீன மிராஜ் 2005 பதிப்புகளா அல்லது பழைய மிராஜ் 2000C வகைகளா என்பது தெளிவாக தெரியவில்லை. மேக்ரோன் பின்னர் குறிப்பாக மிராஜ் 2005 பதிப்பின் பரிமாற்றத்தை பற்றி குறிப்பிட்டார். ஏர்ஃப்ரேம்கள் கிரீஸ், கத்தார் அல்லது தாய்வானில் இருந்து கூட பெறப்பட்டிருக்கலாம் என்று பரிந்துரைத்தார். இதிலிருந்து விமானங்கள் பிரான்சுக்கு வெளியே இருந்து கூட போயிருக்கலாம் என்பது புரிகிறது. மறுபுறம் கேள்விக்குரிய விமானத்தின் கணிசமான புகைப்படம் அல்லது காணொளி வட்டாரம் வரை அவற்றின் அசல் ஆபரேட்டரின் அடையாளத்தை நாங்கள் உறுதியாக அறிய மாட்டோம். இதற்கிடையில் பெரும்பாலான அறிக்கைகள் மிராஜ் 2005 பதிப்பை சுட்டிக்காட்டுகின்றன. அவற்றில் 30 தற்போது பிரான்சில் உள்ளன. உக்ரைன் எவ்வளவு விரைவாக மிராஜை போரில் பயன்படுத்த முடியும் என்பது முதன்மையாக விமானிகள் மற்றும் இயந்திரவியலாளர்கள் பெற்ற பயிற்சியின் அளவை பொறுத்தது. 26 உக்ரைனிய விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க பிரான்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் முதல் குழுவானது கடந்த செப்டம்பரில் பிரான்சில் ஆல்பா ஜெட் பயிற்சியை நிறைவு செய்துள்ளதாகவும் பிரெஞ்சு ஊடகங்களில் செய்திகள் தெரிவிக்கின்றன. உக்ரைனுக்கு F-16களின் விநியோகம் தாமதமாகி வருவதால் மிராஜ் வருகைக்கு கூடுதல் முக்கியத்துவம் சேர்க்கப்பட்டுள்ளது. இது பெல்ஜியத்தால் உறுதியளிக்கப்பட்ட F-16களை ஒப்படைப்பதற்கான கால வரிசையை குறிப்பாக பாதித்துள்ளது. பெல்ஜிய அரசாங்கம் 2024ஆம் ஆண்டின் இறுதிக்குள் F-16களின் முதல் தொகுதியை உக்ரைனுக்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பயிற்சி பெற்ற உக்ரைனிய விமானிகள் மற்றும் உதிரி பாகங்கள் இல்லாததால் இது நிறுத்தப்பட்டுள்ளது என்று பெல்ஜிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னாள் நெதர்லாண்ட்ஸ் F-16 ரக விமானங்களும் உக்ரைனுக்கு வந்திருப்பதாக இன்று தெரிவிக்கப்பட்டது.